சோ எனக்கு தெரியாது, சும்மா ட்ரை தான். ஐயோ இன்னும் இலை ஒரு இடத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன், இது வேலைக்கு ஆகாது. சோ வடம் எழுதிட்டு இருக்கா, நான் எழுத ஆரம்பிச்சா ஆய்க்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சுத்தமா வரல. சோ அந்த சீசன்ல கிடைக்கிற கொத்தவரங்காய் வாங்கி இந்த மாதிரி வெத்தல் போட்டிருக்கா, மோர் மிளகா, அதுக்கப்புறம் இந்த இலை வடம், ஜவரிசி வெத்தல், வெங்காய வெத்தல், சேமியா வெத்தல், எல்லா ஐட்டமுமே எத்தனை பேருக்குனாலும் இவாளால எந்த நாட்டுக்கும் அனுப்ப முடியும். இந்தியா ஃபுல்லாவே ஷிப்பிங் ஃப்ரீ. வேர்ல்டுக்கு மட்டும் தான் ஷிப்பிங் வாங்குறா. இவ கிட்ட ப்ராப்பர் ஹேண்ட்மேட் ரெட் அப்பளம் கிடைக்கிறது. தாளிப்பு வடகம், நார்த்தங்காய் ஊறுகாய், மரவள்ளி கிழங்குல பண்ற அப்பளம் இது. சுண்டக்காய், மணத்தக்காளி, இது எல்லாமே ட்ரை பண்ணி உப்பு போட்டது. நிறைய பேரு நம்மளோட டிஎம்ல கேட்ட இந்த ஐட்டம் தான் நம்ம இப்ப காட்ட போறோம். எல்லாருமே நிறைய ஊறுகாய் கிடைக்குது, ஆனா மாவடு ப்ராப்பரா பண்றவா கிடைக்கிறது இல்ல. இங்க வந்து இவ கலரின் இருக்கா. இவ வந்து அதிக அளவு பண்றதுனால இது ஃபுட் கிரேடபிள் பிளாஸ்டிக் தான், ஒண்ணுமே ஆகாது. மாகாளி இது, ஆவக்க மாங்காய், தீட்டு உழுப்பு எல்லாத்தையுமே பார்த்துதான் பண்றா. எந்த தீட்டு கலக்கவும் இங்க வாய்ப்பு இல்ல. முழு நெல்லிக்காவா அப்படியே ஊறுகாவா பண்ணிருக்கா. சோ இந்த மாதிரி பண்ற ஊறுகாய்கள் தான் 300 கிராம்ஸ் பேக்கிங்ல வருது. இது எல்லாமே உங்களுக்கு எங்கேயுமே எண்ணெய் கிண்ண சிந்தாது, அந்த மாதிரி தான் கிளீனா பேக் பண்ணிருக்கா. ஸ்டோரேஜ்லயும் ப்ராப்ளம் வராது. சோ மேனுஃபேக்சரிங், எக்ஸ்பைரி எல்லாமே இதுல பேக்கிங் ஆயிருக்கு. ரெண்டாவது வந்து தீட்டு உழுப்புன்னு சொன்னது, தீட்டுல போய் யாரும் ஊறுகால கை வைக்க மாட்டோம். அதே மாதிரியே ப்ராப்பரா யாரும் குளிக்காம கொள்ளாம எல்லாம் உள்ள வரல. கிளீனா ஒரு விஷயம் நடக்கிறது. ஏன்னா பல பேர் பல விஷயங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்றோம். இவாதான் மிஸ்ஸஸ் வினிதா, இவாதான் அக்ரஹாரம் கிச்சனோட ஓனர். என்னப்பா பொடி இருக்கு நம்ம கிட்ட வந்து? சாம்பார் பொடி, ரசப்பொடி, மைசூர் ரசப்பொடி, அரைச்சு விட்ட சாம்பார் பொடி, கல்யாண ரசப்பொடி, எண்ணெய் கத்திரிக்காய் பொடி, வத்தக்குழம்பு பொடி, வந்து ஏபிசி மால்ட், நட்ஸ் மால்ட், ரெட் பனானா மால்ட், பாதாம் மிக்ஸ், அப்புறமா எங்களோட ஸ்பெஷல் வந்து தீபாவளி லேகியம். தீபாவளி லேகியம் தீபாவளியில 365 நாளும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேண்டட்டரி தண்ணி, ப்ராப்பர் பூமியில இருந்து வர கிணத்து தண்ணி யூஸ் பண்றா. ரெண்டாவது பச்சை வடாமும் அவைலபிள். பச்சை வடாம இப்ப அதை வேக வச்சு எடுக்க போறா. நமக்கு சுட சுட ரிப்பனும் இதெல்லாமும் ஃப்ரெஷ்ஷா எல்லா ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸுமே இங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. கல்யாண ஆர்டர், சீமந்த ஆர்டர், பூச்சூட்டல் ஆர்டர் எல்லாமே எடுத்துக்கிறா, இன்க்ளூடிங் ஆஃப் தளிகையும் எடுத்துக்கிறா. இப்ப நம்ம இருக்கிறது தான் அந்த சோலார் கூடாரம். டஸ்டோ இல்லனா எதுவுமே ஆகாது. சூரிய வெளிச்சம் இந்த வழியா நமக்கு கிடைக்கும். மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் பிரச்சனையே இல்ல. இது அது பாட்டுக்கு ரிலாக்ஸா காஞ்சின்னு இருக்கும். காஞ்ச பிறகு வந்து எல்லாத்தையும் எடுத்து தான் சேல்கே கொண்டு வரோம். இது வந்து ரீட்டைல். இங்க வெளியிலேயே அப்படியே ரீட்டைல் அவுட்லெட் வச்சுட்டு இருக்கா. ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர்டர்ஸும் எடுத்துட்டு இருக்கா. உள்ள ஜூஸ் அந்த மாதிரி பெவரேஜஸும் இருக்கு. அக்ரஹாரம் கிச்சன்ஸ், பழைய காஞ்சிபுரம், செட்டி ஸ்ட்ரீட். வெப்சைட்லயும் புக் பண்ணிக்கலாம், அமேசான்லயும் புக் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லயும் புக் பண்ணிக்கலாம். நேர்ல இருக்கிறவா வந்து வாங்கிக்கலாம். ரெண்டாவது வந்து எதுவுமே முன்னாடியே பண்ணி வைக்கிறது கிடையாது. அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் இந்த மாதிரி மாங்காய் இது எல்லாமே வித்தவுட் ஆனியன் கார்லிக், வித் ஆனியன் இதுவும் வச்சுட்டு இருக்கா. வேணும்ன்றவோ ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்த விட இவெல்லாம் வாழ்க்கையை சேலஞ்சா எடுத்துன்னு வாழற அத்தனை லேடிஸ்க்கும் அவ வந்து வேலை கொடுத்திருக்கா. இவாளோட குடும்பத்துக்கு இவ தான் தூணு. இவாள மாதிரி ஆளுக்கு நம்ம கட்டாயமா சப்போர்ட் பண்ணணும். மிஸ்டர் பாலாஜி, அவளோட ஒய்ஃப், அவ 2 பேர் தான் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அது இல்லாம இவளோட ஃபேக்டரியும் நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு காட்டுறேன். வாலாஜா ரோட்ல ஃபேக்டரியும் வச்சுட்டு இருக்கா. தேங்க்யூ.